இங்கே ஒரு ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறாரு. அப்போ ஒரு இடத்துல ஃபுட் குடுக்கும்போது, ஏன் லேட்டா வந்தேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு ஐட்டம் குறையுது. நீ எதனா எடுத்தியான்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா இவரு நான் எதுவுமே எடுக்கல. ஹோட்டலுக்கு கால் பண்ணி கேட்க சொல்றாங்க. இவங்களும் கால் பண்றாங்க. அப்பதான் அவங்க ஒரு ஃபுட்ட வைக்க மிஸ் பண்ணிட்டோம். நாங்க குடுத்து அனுப்புறோம்னு சொல்லிட்டு அட்ரஸ கேட்கறாங்க. அத பார்த்ததுமே இவர் தப்பு பண்ணலன்னு தெரியுது. சாரி கேட்கறாங்க. ஆனா இவர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இவங்க அம்மா கிட்ட எதிர் வீட்ல இருக்கவங்க இன்னுமா அவங்க பையன் டெலிவரி வேலைலாம் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆனா இவங்க சமாளிக்க கல்ஃப்ல வேலை அப்ளை பண்ணிருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் கிடைச்சிரும். நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. ஆனா அவங்க பையன் கிட்ட எவ்வளவு நாள் தான் இதே வேலை செஞ்சுட்டு இருப்ப? வேற ஒரு வேலைக்கு போனாதான் என்ன சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஜாபுக்கு தான் அப்ளை பண்ணிருக்காரு. வேற வேலை கிடைக்கிற வரைக்கும் இதை தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து பொண்ணு கூட்டிட்டு கிளம்புறாரு. ஒரு இடத்துல டெலிவரிக்கு போகும்போது இவங்க கூட படிச்சவங்க தான் வந்து ஃபுட்டை வாங்குறாங்க. இவரை பார்த்ததுமே இவர் செய்யற வேலையை குறை சொல்லி வீடியோ எல்லாம் எடுத்து ஆன்லைன்ல போட்டுறாங்க. ஆனா இவருக்கு அது தெரியாம அங்க இருந்து கிளம்புறாரு. அண்ட் வீட்டுல அவங்க பொண்ணு அமைதியா இருக்காங்க. ஏமா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு என் ஸ்கூல்ல நீங்க செய்யற வேலையை பத்தி எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அதை பார்த்ததுமே இவரும் ஒரு மூவ் ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலா இவங்க வைஃப் பிரெக்னண்டா இருக்கும்போது வேற ஒரு ஜாப்ல இருந்திருப்பாரு. ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவங்க வைஃப் இறந்துருவாங்க. இப்ப அதையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவங்க வைஃப்க்கு சீரியஸா இருக்கும்போது கம்பெனி லீவ் தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுது. சோ சொல்லாமலே கம்பெனி விட்டு நின்றால அவங்க கேஸ் போட்டுறாங்க. அதனால இவருக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு மூவ் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. பட் அப்பன்னு பார்த்து உங்க ஃப்ரெண்ட் ஆன்லைன்ல போட்ட வீடியோவை அவங்க ஃப்ரெண்டு காமிக்கிறான். அதை பார்த்ததுமே ஒரு மூவ் ஃபீல் பண்றாரு. உங்க பொண்ணும் பார்த்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு, நீங்க வரத்த வரல, நான் பாட்டியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்பாவே வெறுக்க ஆரம்பிச்சிடறா. அண்ட் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா இவர் வரதுக்கு முன்னாடி அவங்களே வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்ப அவங்க பாட்டி கிட்ட அவங்க அப்பாவை பத்தி ரொம்ப வெறுப்பா பேசிட்டு இருக்கா. அப்பதான் அவங்க பாட்டியும் நீ பிறந்து 2 வருஷம் வரைக்கும் நல்ல வேலையில உங்க அம்மா கூட ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு நாள் உங்க அம்மாக்கு உடம்பு முடியாம ரொம்ப சீரியஸ் ஆகி இறந்தும் போயிட்டாங்க. அதனால தான் உன்னோட அப்பாவோட வாழ்க்கை மாறி போயிடுச்சு. அவன் மேல எந்த தப்பும் இல்லாம நீயும் அவனை தப்பா நினைச்சுக்காத. நீ தான் உலகம் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ நீ அவனை வெறுத்துறான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இப்பதான் இந்த பொண்ணுக்குமே அப்பாக்குள்ள இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு புரிய வருது. அவர் வந்ததுமே சாரி கேட்டு 2 பேருமே சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க.